ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 டேஸ் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஒரு சந்தோஷமான விலாக் இது. என்னன்ட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வீக்கு வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தெரியல, அன்றைக்கி வந்து பொங்கல் தொகுப்பு பணம் பரிசு கொடுத்தாங்க இல்லைங்களா, அதை வாங்கிறதுக்கு ரேஷனில் போயிருந்தேன். செம்ம கூட்டங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி இருந்து தான் நான் வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி பொங்கல் தொகுப்பு பணம் 3000 கொடுத்துருக்காங்க. பொங்கல் செலவு ஏதோ ஓடிடும். இது வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒம்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்து எங்கள் ரூமில் வந்து உட்காந்துருந்தேன். அதை தான் சும்மா லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எப்போ எந்த கோவம் வந்தாலும் ரூமில் வந்து உட்காந்துட்டு இப்படி தாங்க வந்து தலைவணியெல்லாம் போட்டு மறைச்சிப்பான். அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் தான். இது வந்து இப்போ பார்க்குறது நேத்தி, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ அது. அன்றைக்கி காலையிலே வந்து ஒரு 9 மணி போலலாம் நம்மளுடைய மார்னிங் ரெகுலர் ரொட்டீன் எல்லாமே வந்து முடிச்சுட்டேன். துணி காய வைக்கிறது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதை தான் நம்ம காய வைக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு 10 மணி ஆகிடுச்சு மேலே வர்றதுக்கு. அப்போ தான் அண்ணன் வந்து ஃபோன் பண்ணாங்க. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெல்லியில் இருக்கிறாங்க. இதுமாரி தீபாவளி பொங்கல் இடையில எப்போ லீவ் கிடைக்குது அப்போ தான் வந்து ஊருக்கு வர மாதிரி இருக்குது. பொங்கலுக்கு வரலன்னாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா நேற்று கிளம்பிட்டாங்க. லேட் நைட்டு தான் வந்திருந்தாங்க. அண்ணன் அங்கே ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்து ஃப்ரெண்டு வீடு இருக்கிறனால அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் வந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் வந்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா பொங்கல் வருஷம் வைக்கிறதுக்கு அண்ணன் வந்து வராங்க. லாஸ்ட் இயர் வந்து அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சி விட்டுட்டாங்களால வர முடியல. இப்போ இந்த வாட்டி நேரில் வராங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வரேன்னு சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கையோடலை காலோடலைங்க அப்படி தாங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன். அண்ணன் வந்து சொல்லிட்டாங்க, சாப்பாடெல்லாம் எதுவும் செய்யாத, கூட ஃப்ரெண்டு 2 பேர் வராங்க, சாப்பாடெல்லாம் வேணாம், நான் உடனே வந்து கிளம்பிடுவேன், அதனால் நீ எதுவும் செஞ்சிட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் எதுவும் வேறு இல்லைங்க. நான் இந்த வாட்டி பஜ்ஜிமா கூட வந்து வாங்கவே இல்லை. ஸ்நாக்ஸ் என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே அந்த பதட்டத்தில் ஒன்றுமே புரியவே இல்லை. அப்புறம் டக்குன்னு நான் வந்து ரெடி ஆகிட்டு கடைக்கு போய் பார்த்திங்கன்னா இது பஜ்ஜிமா வாங்கிட்டு வந்து கடகடன் பஜ்ஜிக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது மதியத்துக்கு பசங்களுக்கு வந்து 65 வந்து போடலான்ட்டு காலையிலே வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அவங்களுக்கும் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு மீதி மதியத்துக்கு சூடாக பொரிச்சிக்கலான்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். சரி, அது வேணும்னா வந்து போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா அவங்க வரத்துக்குள்ளே வந்து நான் அந்த பஜ்ஜி போடுற வழியை வந்து பார்த்துக்கிட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டேன். பொங்கல் வருஷம் வாங்கும்போது நைட்டியோட வாங்கினா நல்லா இருக்காது இல்லைங்களா, அது இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் வராங்க, நைட்டியோட இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு அப்புறம் நான் சாரி மாற்றிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. அவங்க வரத்துக்குள்ளே பஜ்ஜிலாம் போட்டு பால்லாம் காய்ச்சி ரெடியாக வச்சுருந்தேன். இதனால தாங்க எப்போதுமே நான் வந்து திடீர்னு யாராவது மாரி ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வந்துடுவாங்க, இல்லை நம்ம ரிலேஷன் யாராவது திடீர்னு யாராவது வீட்டுக்கு வந்துட்டால் வீடு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காகவே காலை டைமில் எப்போதுமே கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிச்சிடுவாங்க. நல்லவண்ணு எனக்கு அதுமாரி எல்லா வேலையும் முடிச்சதுனால எனக்கு இந்த வீடு நீட் பண்ணுற வேலைலாம் எதுவும் இல்லைன்னா அந்த ஒரு டென்ஷன் வேறு இருக்கும். என்றைக்கே சோதனையாக வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கெலாம் வந்து கொஞ்சம் கண்ணாமலான்னு கிடக்குதோ அன்றைக்கின்னு பார்த்து தான் நம்மளுக்கு விருந்தாளின்னு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி அதுமாரி இல்லைங்க. காலையில் எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டேன். அண்ணா வருவாங்களான்ட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வந்ததுக்கப்புறம் சூடாக போடலாமா இல்லை போட்டு ரெடியாக வந்து பஜ்ஜி வைக்கலாமான்ட்டு ஒரே யோசனையிலே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருந்ததுனால பஜ்ஜி போட்டு வச்சுட்டேன். ஏன்னா அண்ணன் வந்துட்டு உடனே வந்து கிளம்பணும் வேறு. அண்ணனும் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கிறாங்க. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணி போல் வந்தாங்க. அப்புறம் சாதனா பாலில் தான் வர முடியல. அந்த டைம் கரெக்டாக அவங்களுக்கு வந்து மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் அவங்களால வர முடியல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பொங்கல் வருஷம் வைக்கும்போது அவர் இல்லாமல் இருந்ததும் அண்ணனுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. வேறு வழி இல்லை, அவங்களாலையும் வர முடியல. அண்ணன் பசங்க வர பார்த்திங்கன்னா அண்ணன் வராங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக வேறு இருக்கிறாங்க. அண்ணன் பசங்களை வந்து ஸ்கூலில் பிக்கப் பண்ணுறதுக்கு நீ தான்ப்பா வரணும்னு சொல்லி காலையில் ஃபோன் வேறு பண்ணிடுச்சிங்களாட்டுக்கு. ஆனால் அந்த டைமுக்கு போக முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தோடு நான் போகணும் அப்படின்னு சொன்னதுனால நானும் ரொம்ப கம்பல் பண்ணலை. இல்லை நான் வந்து மதியம் சமைச்சிட்டு சாப்பிட சொல்லி கூட அனுப்பிச்சிருப்பேன். ஏன்னா ஒன்று மனசு கஷ்டமாக இருந்தது வந்து சாப்பிடாம போகிறாங்களேன்னு சொல்லிட்டு. பஜ்ஜி வச்சது கூட ஆளுக்கு 1-2 தான் வந்து சாப்பிட்டாங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அப்போ தான் சாப்பிட்டுட்டு அப்போ தான் வீட்டுக்கு இங்கே வரோம் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப எதுவும் பஜ்ஜி கூட எடுத்துக்கல. பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்புறம் டீ போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டு வரிசை வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. பொங்கல் வரிசை நம்மளுக்கு வந்து வந்துருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாஸ்திரத்துக்காக பழம் மட்டும் வந்து சும்மா வந்து வரிசை வைக்கக்கூடாதுங்கிறனால பழம் ஸ்வீட்லாம் வாங்கி வந்து வச்சு அப்புறம் வந்து எப்போதுமே அண்ணன் வந்து அக்கௌண்ட்டில் வந்து பணம் போட்டு விட்டுருவாங்க. தீபாவளியாக இருந்தாலும் சரி பொங்கலாக இருந்தாலும் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்துடும். அண்ணன் வந்து உடனே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டாங்க பொங்கல் வரிசை. அப்புறம் அண்ணனும் வந்து கிளம்பிட்டாங்கங்க. வந்து ஒன்றுமே சாப்பிடாம போகிறாங்களேன்ட்டு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதனால் அப்புறம் பசங்களும் அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்புறம் அதையும் நம்ம யோசிக்கணும். அக்கா வீட்டுக்கு வந்து நாளைக்கு போகிறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. விழுப்புரம் வந்து நாளைக்கு போவாங்க பொங்கல் வரிசை.
அண்ணா எப்போதுமே வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து தான் ஊருக்கு போவாங்க. நம்ம சென்னையில் இருக்கிறனால எப்போவுமே நமக்கு ஃபஸ்ட்டு வந்து வந்துடும் பொங்கல் வருஷம். அதுக்கப்புறம் தான் அக்காவுக்கு வந்து வைப்பாங்க. அது என்னமோ எங்கள் அண்ணன் வந்தாலும் எனக்கு அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. சொல்ல வார்த்தைகளே இருக்காது. அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருந்தேன். அண்ணன் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வழக்கம் போல் நம்மளோட வேலைகள் ஏதோ இருந்தது ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் நான் வீடியோஸ் வந்து எடுக்கலை. இந்த வருஷம் நம்மளுக்கு பொங்கல் வருஷம் அண்ணன் நேர்லேயே வந்து வச்சு விட்டு போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 65 வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது தான். இந்த பொங்கல் கிளீனிங் போயிட்டு இருந்தனால என்னால் வந்து இதை ஷேர் பண்ணுறதுக்கு முடியல. இது இன்றைக்கி தான் இந்த விலாக்லேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் இப்போ அண்ணன் வந்துட்டு போன வரைக்கும் விலாக் வந்து டைமிங் ரொம்ப கம்மி தான். அப்படிங்கிறனால நான் இந்த விலாகில் இந்த ரெசிபியை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காலிஃப்ளவராக வந்து எடுத்துருக்கிறேன். அது நல்லா வந்து அந்த பூச்சி புழு நல்லா அதளவுக்கு பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து சுடு தண்ணியில் தண்ணி கொதிக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதிலே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கணும். காலிஃப்ளவர் 65 வந்து எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அடிக்கடி வந்து நான் செய்வேன் அது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்து இந்த 65 மசாலா தாங்க வந்து நான் சேர்த்துட்ருக்கேன். இது வந்து என் தங்கச்சி வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாது. ஹோம்மேடு மசாலா இது. அவங்களுடைய ரிலேஷன் யாரோ வீட்லேயே வந்து இந்த 65 மசாலா வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்களாட்டுக்கு. நல்லாயிருக்கும், நீ வாங்கி வந்துட்டு என்னது ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அவளே வாங்கி கொடுத்தா. உண்மையிலே இது வேறு லெவலில் இருக்குங்க அந்த மசாலா. இது சேர்க்கும் போது வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லாத அந்த கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு எந்த ஒரு பவுடருமே சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலா மட்டுமே போதும். நான் இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் சேர்த்துப்பேன், இல்லாட்டினா வந்து ஸ்கிப் பண்ணிப்பேன். நீ கொஞ்சம் இருந்ததுனால சேர்த்துருக்குறேன். மற்றபடி இதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க, அந்த பவுடர் மட்டுமே போதும். நான் இன்றைக்கி அதை வச்சு தான் இந்த 65 வந்து போடுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து கடையில் வாங்குகிற 65 மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி அது இல்லைன்னா கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள், காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள், அப்படி இல்லைன்னா கொழும்பு மிளகாய்த்தூள் கூட வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக அரிசி மாவு, மைதா மாவு கொஞ்சமாக, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அதை சேர்க்கணும். சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது நல்லா வந்து மசாலா எல்லாம் காலிஃப்ளவர்லாம் படுற மாதிரி நல்லா பெசரி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு தண்ணி ரொம்ப தெளிக்கக்கூடாது, சும்மா ஒரு ஸ்பூனாக வந்து தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு வேணும்னா வந்து தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்படி தான் வந்து பண்ணுறது. இந்த ஹோம்மேடு மசாலா சேர்த்து தான் இன்றைக்கி 65 வந்து நான் போடுறேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நான் எப்போ இந்த 65 போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இது வந்து செஞ்சு காமிங்க, ரெசிபி போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இது ஷேர் பண்ணுறேன். நிறைய விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெடிமேடு மசாலா இல்லாமல் இருக்கும் போது நான் என்னென்ன மசாலா என்னென்ன அந்த பவுடர்லாம் சேர்ப்பேனோ அதெல்லாம் வந்து அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது நிறைய விலாகில் இருக்கும், அதை தனியாக எடுத்து ஷேர் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன சேர்க்கணுங்கிறத. உண்மையிலே எனக்கு இந்த ஹோம்மேடு மசாலா ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இப்போ தங்கச்சிகிட்ட சொல்லணும், இன்னும் 1 கிலோ வந்து வாங்கி வை, நான் ஊருக்கு வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லி வைக்கணும். 65 போடும்போது எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வானல்லையும் வந்து ஒட்டாது. நம்ம போட்ட உடனே கரண்டி வச்சு கலரிடக்கூடாது. ஒரு 30 செகண்டாவது கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கலருங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து உதிராமல் வந்து வரும். இன்றைக்கி விலாக் வந்து நான் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விலாக் தான். ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விலாகாக தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் உறவுகள் அனைவருக்கும் போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம பொங்கல் விலாகில் வந்து பார்க்கலாம்.